அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்புள்ளம் கொண்ட ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் அடியேன் கடவுள் பாதை ஜோதி மனோகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் காணப்போகிற தலைப்பு, பக்திக்கு சாஸ்திரமும் வேண்டாம், சம்பிரதாயமும் வேண்டாம். ரமண மகரிஷி அவர்கள் கூறிய அழகான விளக்கம். பக்திக்கு சாஸ்திரமும் வேண்டாம், சம்பிரதாயமும் வேண்டாம், மணிகளும் வேண்டாம், மந்திரமும் வேண்டாம். நல்ல மனது இருந்தால் மட்டும் போதும். அதற்கு ஒரு சிறு விளக்கம் உண்டு. ரமண மகரிஷி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருந்தபோது அவரை பார்க்க பல வேத விற்பனர்கள் வருவார்கள். முக்தி அடைவது பற்றி பல விஷயங்களை ரமணரும் அவர்களுடன் விவாதிப்பார்கள். அவருக்கு சேவை செய்யும் பக்தர் ஒருவர் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பார். இந்த வேத விற்பனையர்களைப் போல பேச முடியவில்லையே, வேதத்தை படிக்காததால் முக்தி கிடைக்கும் வாய்ப்பு போய்விட்டதே என வருந்துவார். அவரது இயக்கத்தை புரிந்து கொண்ட ரமண மகரிஷி அவர்கள் ஒரு நாள் தனக்கு அவர் பணிவிடை செய்து கொண்டிருந்த போது, இன்று சவரம் செய்து கொண்டாயா என கேட்டார். அவர் ஏதும் புரியாமல் ஆமாம் சுவாமி என்றார். கண்ணாடியை பார்த்துதானே சவரம் செய்தாய் என்று திரும்பவும் கேட்டார் ரமண மகரிஷி. பக்தர் கலவரத்துடன் ஏதும் புரியாமல் ஆமாம் என்று பணிவுடன் தலையாட்டினார். கண்ணாடியை பார்த்து நீ சவரம் செய்தாய், அதாவது நீ சவரம் செய்யும் வரை அது உனக்கு தேவைப்படுகின்றது. உன் முகத்தை அழகாக்கும் வரை அது உதவுகிறது. ஆனால் அந்த கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்காமலே தவிர கண்ணாடியே உனக்கு சவரம் செய்து விடுமா என்றார். ரமணரிடம் முடியாது சுவாமி என்றார் பக்தர். அதே போல்தான் வேதங்களும் உபநிஷதங்களும் சாஸ்திரங்களும் நீ சிரமப்படாமல் காயப்படாமல் முக்தி அடைய அவை உதவும், அவ்வளவுதான். அவற்றால் உனக்கு முக்தியை வாங்கி தர முடியாது. தீவிர பக்தியும் இறை வழிபாடும் ஜீவகாருண்யமும் மட்டுமே உனக்கு முக்தியை தரும், உன்னை இறைவனடியில் சேர்க்கும். அதை மட்டும் நீ செய்தால் போதும் என்றார். ஆகையால் நமக்கு தெரிந்த அளவில் உண்மையான அன்போடு இறைவனை வழிபடுதலும் இறைவனின் அங்கமான ஒவ்வொரு உயிருக்கும் தொண்டு செய்வதே உண்மையான பக்தி, உண்மையான இறை வழிபாடு ஆகும். திருப்தியாக எப்பொழுதும் இருக்கின்றோமா? நமது சூழ்நிலைகள் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கின்றதா? சில நேரங்களில் அதிருப்தி ஏற்படுவதற்கு என்ன காரணம்? மனம் காலியாக இருப்பதற்கான காரணம் என்ன? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள் பூர்த்தியாகாமல் இருப்பதுதான் காரணம். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாமல் போவதால் தான் மனம் அதிருப்தி அடைகின்றது. மனிதனிடம் எதிர்பார்ப்பு அல்லது விரும்பிய பதார்த்தங்களின் மீது எதிர்பார்ப்பு, விருப்பப்பட்ட பொருட்களின் மீதான எதிர்பார்ப்பு, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பார்ப்பு. அது நிறைவேறாவிட்டால் அங்கே அதிருப்தி உற்பத்தி ஆகின்றது. ஒருவருக்கு உணவில் சுவை சிறிதளவு குறைந்தால் கூட அதிருப்தி. கடவுளுக்கு வாங்கி சென்ற மாலையை அர்ச்சகர் சரியாக போடாவிட்டால் அதிருப்தி. கல் காலில் தடுக்கிவிட்டால் அதிலும் அதிருப்தி. சிலர் கதவின் மீது தானே சென்று மோதிவிட்டு கதவை போட்டு அடித்துக் கொண்டு இருப்பர். இப்படியெல்லாம் அதிருப்தி ஏன் ஏற்படுகின்றது? நம்முடைய விருப்பம் அங்கே நிறைவேறாத எரிச்சல். சரி, திருப்தியாக மனதை வைத்துக் கொள்ள முடியுமா? மனம் என்பது ஒரு ஓட்டைப்பானை. அதில் எவ்வளவுதான் நீரை ஊற்றினாலும் நிரம்பாது. இப்படி நிரம்பாத மனம் எப்படி திருப்தி அடையும் என்று நீங்கள் கேட்கின்றீர்களா? மனதை எப்படி திருப்தி அடைய வைக்கலாம்? மனதில் எப்பொழுதும் நிறைந்த திருப்தியான பொருளை வைப்பதன் மூலம் மனம் திருப்தி அடையும். அந்த பொருள் பரம்பொருள், கடவுள், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஏனென்றால் எல்லாவற்றிலும் நிரம்பியவர், எல்லாவற்றையும் நிரப்புவர். தந்தை, ஆண்டவர், ஈசன்,
அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தவிர வேறு யாரும் இல்லை. மோகத்தை நீக்கி என்னிடம் சரணடையவாக என்பது இறைவாக்கு. மோகம் என்பது அதிருப்தியின் கிரீடம் ஆகும். மோகத்தால் ஆசை உற்பத்தி ஆகின்றது. ஆசை எதிர்பார்ப்பை உருவாக்குகின்றது. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைந்தால் அங்கே மனம் அதிருப்தி அடைகின்றது. ஒருவர் வீட்டில் பலகாரம் செய்கின்றனர். அதை சாப்பிட காத்திருப்பவர் அதன் மீது மோகம் வைத்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றார். அதை சாப்பிட்ட ஆசைப்பட்டு மன ஆசையுடன் எதிர்பார்க்கின்றார்கள். சுட சுட தட்டுக்கு வந்த அந்த பலகாரத்தில் சுவையில்லை. முகம் சுளித்தவாறு அதிருப்தியால் வைத்துவிட்டு சென்று விடுகின்றார். இதனால் அதை செய்தவருக்கு மன கஷ்டம், பொருட்கள் வீணடிப்பு, நேரத்தின் இழப்பு என்று எல்லா விதத்திலும் இழப்பு. உலகில் எத்தனையோ வயிறுகள் பசிக்காக காத்திருக்கும் பொழுது அந்த நிலைமையை ஆண்டவன் நமக்கு ஏற்படாமல் பாதுகாப்பதால் அந்த நிலைமையை நாம் உணர்ந்தால் இல்லை. உலகில் பிறரது கஷ்டங்களை முன்வைக்கும் பொழுது நமக்கு இறைவன் அருளால் ஒன்றுமே இல்லை என்பதை உணர வேண்டும். கோவிலில் உப்பு போடாமல் பிரசாதம் இருந்தாலும் கடவுளுடைய பிரசாதம் என்று பயபக்தியுடன் சாப்பிடும் நாம் இதே வீட்டின் நிலைமையில் அப்படி இல்லை. காரணம் மோகம். கோவிலில் மட்டும் இறைவனுடையது, வீட்டில் என்னுடையது, நான் வாங்கியது என்ற எண்ணம். நமது வீட்டுக்கும் படியழைப்பவர் தந்தை ஈசன்தான். ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற எண்ணம் சிறிதும் இல்லை. நம்மளால தான் நடக்கின்றது, நம்மால் தான் எல்லாம் நடக்கின்றது என்ற ஆணவம், அதாவது ஈகோ ஆணவம் தான் மனத்தில் வெறுப்பை ஏற்படுத்துகின்றது. உண்மை நிலை என்னவென்றால் தந்தை ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணை இல்லாமல் ஒரு அரிசியின் பருக்கை கூட நம் வீட்டிற்குள் வர முடியாது. நாம் வெறும் அதற்கு பாதுகாவலர் ஆவோம். ஆஸ்திக்கு அதிகாரம் கொடுத்தவர் மேலே இருக்கின்றார். நமக்கு எதுக்கு பிடிவாதம், நமக்கு எதுக்கு ஆணவம்? எப்பொழுது எல்லாம் ஆண்டவர் செயல் என்றால் அங்கே அதிருப்தி எங்கே இருந்து வந்தது? களஞ்சியங்களை நிரப்புவர் மனதில் இருந்தால் மனம் நிறைந்திருக்கும், மனம் மகிழ்ச்சி அடையும். எல்லாம் தந்தை ஆண்டவருடையது. ஆனால் தந்தை ஈசன் என்னுடையவர். யார் இந்த மனோநிலையில் உள்ளவரோ அவர் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.